தாவேகா தலைவர் விஜய் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பெண்கள் 9 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இதற்கு முன்பு ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் இது போன்ற அசம்பாவிதம் நடைபெற்றதே இல்லை என்கிற அளவுக்கு இந்த கூட்ட நெரிசல் மரணங்கள் பேசுபொருளாகி இருக்கின்றன. இந்தியாவில் கூட்ட நெரிசல் விபத்துகள் புதிதல்ல. மத நிகழ்வுகள், திருவிழாக்கள், ரயில் நிலையங்கள், மக்கள் திரள் கூடும் பொது நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளின் போது கூட்ட நெரிசல் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் ஏற்படும் கூட்ட நெரிசல் விபத்துகளில் 70% மத நிகழ்வுகளில் ஏற்படுபவை என்கின்றன தரவுகள். அரசியல் கட்சிகளின் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பிரச்சார கூட்ட நிகழ்வுகளில் கூட்ட நெரிசல் விபத்து ஏற்படுவது அரிது. அந்த வகையில் 2022 டிசம்பர் 28 அன்று ஆந்திர மாநிலம் நெல்லூரில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி கால்வாயில் விழுந்து 8 பேர் உயிரிழந்தனர். அரசியல் கட்சி கூட்டத்தில் நிகழ்ந்த முக்கியமான விபத்து என இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. தமிழக வரலாற்றில் முக்கியமான சில கூட்ட நெரிசல் விபத்துகள் பதிவாகி இருக்கின்றன. 1992 அன்றைய முதல்வர் ஜெயலலிதா பங்கேற்ற கும்பகோணம் மகாமக நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 48 பேர் உயிரிழந்தனர். 2005 நவம்பர் டிசம்பரில் முறையே சென்னை வியாசர்பாடி எம்ஜிஆர் நகரில் அரசின் நிவாரண உதவிகள் பெறும் நிகழ்வுகளில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 48 பேர் உயிரிழந்தனர். இவை அரசியல் கட்சி சார்ந்த நிகழ்வுகள் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் தமிழகத்தில் இதுவரை அறிந்திடாத அளவுக்கு கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது வரலாற்றின் கருப்பு பக்கங்களாக இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை.